Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல ரெகுலரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான வீடியோஸை ரொம்ப எளிய முறையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒவ்வொருத்தருமே SEO பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த SEO அப்படின்ற கான்செப்டை பற்றி நீங்கள் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் என்னோட இன்டென்ஷன் இந்த வீடியோவில் எளிய முறையில் எல்லாருக்குமே புரியுற வகையில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சி, கிட்டத்தட்ட ஒரு மூவி சீன்ஸை வச்சு SEOன்ற கான்செப்டை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விவேக் சார் வந்து சர்ச் ஆப்டிமைசேஷன் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா SEO அனலிஸ்ட்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ விவேக் சாரை நீங்கள் வந்து SEO அனலிஸ்ட்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் ஆக்டரோட நேம் தெரியல, பட் இவரை வந்து நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த விவேக் சார் வந்து இந்த பர்டிகுலர் பர்சனை எப்படிலாம் ஏமாத்துறாரோ அந்த மாதிரி தான் இந்த SEO கான்செப்ட் அமைய போகுது. ஸோ சின்னதாக ஒரு இந்த சீன்ஸை மட்டும் நீங்கள் கரெக்ட், இந்த ஒரே ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா என்கிட்ட SEO கான்செப்டை ஈஸியாக உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் புரிய வச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில் பாடுறது, சபாவில் பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும். சான்ஸ் தானே, வாங்கிடுவோம். எப்படி கோவிந்தா, பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரென புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே, அந்த ஆம்பளைய பாத்தியா? ஆமா, அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. ஓஹோ, அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது சுத்த காட்டுற மாதிரி? பீச்ல வேஷ்டி கட்டி ஜாக்கிங் பண்றே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது சுத்த பொறிக்கு மாதிரி? பீச்ல இப்படி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? கண்ட்ரீஸ் சிட்டிஸ். நீங்க சண்முக சபா செக்ரட்டரி தானே? ஆமா. என்ன விஷயம்? வர்ற 18ஆம் தேதி உங்க சபாவுல நடக்க போற பாம்பே பாடகர் விஸ்வநாத் கச்சேரிக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்க முடியுமா? முடியாது. அடச்சி, அப்படி ஒரு ப்ரோகிராம் இருந்தா தானே நான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு. ஒருவேளை மியூசிக் அகாடமில இருக்குமோ, அங்க போய் பார்க்கலாம். ஆமா. சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முக ஹாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியுதா உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாத் சாரோட ப்ரோகிராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு. விஸ்வநாத் ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங். என்னங்க இன்னைக்கு இவ்வளவு கும்பல்? என்னடா இது ஒரே கூட்டா? யாரோ விஸ்வநாத்தா, அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத். வணக்கம் சார். வணக்கம். நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோக்ராமை கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சபால் இல்ல. வேற ஏதாவது சபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால் அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது? விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா குளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார், அவங்கள நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத் யாரா அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாத்தே நான் தான் சார். ஐயோ, நிக்கிறே. உட்காருங்க, நான் செஞ்ச பாக்கியம். உட்காருங்கண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து இதுக்கு சம்மந்தமான இந்த கிளிப்பிங் போட்டு காட்டினா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி ஏமாத்துறாங்க, இவங்க ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படிலாம் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ கூகுள் அப்படின்ற ஒரு நிறுவனம் சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி அவங்க தயார்படுத்தியிருப்பாங்கன்னா, ஸோ எந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட சர்ச் பண்ணாலும் அவங்களுக்கு பெஸ்ட்டான வெப்சைட்ஸையோ, பெஸ்ட்டான சோர்ஸஸையோ, லிங்க்ஸையோ ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக இருக்கணும், அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்டட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் அவங்க அல்காரிதம்ன்ற பேரில் உள்ள ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க சர்ச் இன்ஜின். எதுக்குன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. யாஹூ, பிங், எனக்கு தெரிஞ்சு மைக்ரோசாஃப்ட் ஒரு ப்ரௌசர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது அவங்களோட விஷயம் என்னென்னா, நம்ம ஆடியன்ஸை நம்மகிட்ட தக்க வச்சுக்கணும், பெஸ்ட்டான ஒரு வெப்சைட்டில் கொடுக்கும்போது நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட பாத்ரூம் வந்து நிறைய ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா, பெஸ்ட் சொல்யூஷன் டு ரிமூவ் ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இன் பாத்ரூம் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஆசிட்ன்ற ஒரு விஷயத்துக்கான ஆல்டர்னேட்டர் நான் தேட வரேன் கூகுளில். இப்போ இந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு புக்ஸையோ இல்லை ஒரு கீபோர்டையோ பற்றி ஒரு வெப்சைட்டோ பிளாகோ கொடுத்தாங்கன்னா, நம்ம ஒன்று தேனா அது ஒன்று கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிடுவேன்.
ஸோ அந்த சர்ச் இன்ஜின் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா யார் பெஸ்ட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த வெப்சைட்டில் எந்த பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்றத அதை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் பேஜுக்கு இந்த வெப்சைட்டை கொண்டு வாங்க ஆர்கானிக்காக, இந்த க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும் இங்கே உள்ளே கொண்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான நீங்கள் பார்த்த மாதிரி ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் பவுன்ஸ் ரேட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த சர்ச் இன்ஜின்றது ஒரு மிஷின். இப்போ விவேக் சார் இவரை ஏமாத்துறாரு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்தினா, இப்போது நம்ம என்ன பண்ணால் ஒரு மனுஷனாக இருந்துட்டு நம்ம சர்ச் இன்ஜின்ற ஒரு மிஷின் லேர்னிங்கை நம்ம ஏமாற்ற போகிறோம். ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் மூலிமா இதனால் என்ன நம்ம நடக்கும்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவனோட வெப்சைட்டை வந்து முன்னாடி கொண்டு வரலாம். இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோ முன்னாடி கொண்டு வரதுக்கு SEO பண்ணுற மாதிரி நம்ம வெப்சைட்டையும் நம்ம சர்ச் இன்ஜினை முன்னாடி கொண்டு வரதுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ்க்கு ரிமூவல்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நிறைய வெப்சைட்ஸ் காட்டும். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்னு காட்டும். விச் மீன்ஸ் அவங்க வந்து கூகுள் கிட்ட இந்த பார்ப்பா என்னால் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி பொறுமையாலாம் முன்னாடி வர முடியாது, நான் உனக்கு காசு தரேன், PPC கேம்பெயின் சொல்லுவாங்க, புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி முன்னாடி வரவங்க. ஒரு சில பேர் ரொம்ப கடுமையாக உழைச்சி வெயிட் பண்ணி ஆர்கானிக்காக முன்னாடி வரதுக்கு இந்த சர்ச் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வருவாங்க. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் இப்போ நான் சொன்ன பேசிக் கான்செப்டை அடுத்த கட்டமாக டெக்னிக்கலாக எப்படி வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆன் பேஜ் ஆப்டிமேஷனா என்ன, ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷனா என்ன, பவுன்ஸ் ரேட்னா என்ன, ஒரு சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டிக்கு இண்டெக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் தர தயாராக இருக்கேன். இதே மாதிரி எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.